வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மரியாதையாக வெளியே போ என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தென் மாவட்டங்களில் இருந்தும் வட மாவட்டங்களில் இருந்தும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பலைகள் தற்பொழுது தீவிரமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் எடப்பாடியை முழுமையாக எதிர்ப்பதோடு சசிகலாவின் பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் பக்கமும் இருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கப் போகிறது என்று அதிமுகவின் தொண்டர்கள் பலரும் குளறுபடியாக அவர்கள் சந்தேகத்திற்குரிய நபர்களாகவே இருக்கிறார்கள். அதிமுக என்பது தமிழ்நாட்டில் பேரியக்கம். கலைஞரால் கூட தொடர்ச்சியாக முதல்வராக வர முடியாமல் ஆக்கிய ஒரே இயக்கம் என்றால் அது அதிமுக தான். எம்ஜிஆர் அவர்களும் சரி, மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவை பெண்களது இயக்கமாக, இளைஞர்களது இயக்கமாக, குழந்தைகளின் இயக்கமாக, பாதுகாப்பான தமிழ்நாட்டில் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய எண்ணத்தில் பேரியக்கமாக செயல்படுத்தியது இவர்கள் மட்டும்தான். என்றைக்கு கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றாரோ அன்றில் இருந்து தற்பொழுது வரை பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள் எடப்பாடி பழனிசாமியால் பெரிய பெரிய தலைவலிகள் நிர்வாகிகளது மத்தியில் உருவானது. சரி, பொதுச் செயலாளர் பதவியையும் எடப்பாடி பெற்றுவிட்டார். அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டுமல்லவா? ஆனால் எடப்பாடி அதையும் செய்யவில்லை. தொடர்ச்சியான தோல்வி. எதிர்க்கட்சியாக எடப்பாடி தலைவராக செயல்பட்ட பொழுது மக்களுக்கான எந்த ஒரு போராட்டத்தையும் களத்தில் ஏற்படுத்தவில்லை. 2 ஆண்டுகளில் கட்சியை தொடங்கி முதல்வராக இன்று அரியணையில் அமர்த்திவிட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். இனியும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக கூட அதிமுகவால் வர முடியாது என்று பலரும் கூறி வருகிறார்கள். இதை ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டன் எப்படி மனரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? தானாக முன்வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் தென் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று கூடி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போராட்டங்களை நடத்தி எடப்பாடியை கட்சியை விட்டும் தலைமையை விட்டும் வெளியே போ என்று கூறும் அளவிற்கு அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உண்டாக்க முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் சசிகலாவிற்கும் இதனை தெரிவித்துள்ளனர். சசிகலாவின் ஆதரவோடு இதை நடத்தவுள்ளதாக கூறுவது அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள்.